ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் லாஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இஸ்லாமியர்களுக்கான ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா பாருங்கள். பட் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களை நான் கட்டாயப்படுத்தலை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் நான் இப்பயே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரமலான். இந்த வருடத்தினுடைய புனித ரமலான் மாதத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். நாளையிலேருந்து நோன்பு நோக்க போகிறோம். அதாவது இன்று இரவுலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று இரவுலேருந்து, அதாவது இன்னைக்கு முழுவதுமே வந்து நோம்பில் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ நோம்பில் நம்ம பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய அந்த நோன்பில் இருக்கக்கூடிய நன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு 10 விதமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம நோன்பு வைக்கக்கூடிய நோக்கம், நம்ம எதுக்காக நோன்பு வைக்கிறோம், நம்ம நோன்பு வந்து எந்த காரணத்துக்காக வைக்கிறோம் அப்படின்ற நம்மளுடைய நியத் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய பேர் நான் வந்து ஏழைகளோட பசி உணர்றதுக்காக நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சில கூட்டத்தார் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சாப்பிடாம இருக்கணும், தண்ணி குடிக்காமல் இருக்கணும், ஸோ இது வந்து நமக்கு கடமையாகப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து நமக்கு கடமையாக்கி இருக்கிறதா வந்து குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதுக்காக தான் நம்ம வந்து நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பு வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறையச்சம். இறையச்சம் மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக வந்து முதல்ல நிற்கணும். நம்மளை சுற்றி பல வகையான உணவுகள் இருந்தாலும், நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பசிச்சிருந்தாலும், நம்ம முன்னாடி வந்து ஆட்களே இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து அதை எடுத்து அந்த டைம் வர வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கோம் இல்லைங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான இறையச்சம். நமக்கு வந்து எல்லாமே இருக்குது, நம்ம பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை, ஆனால் இறைவன் நம்ம பார்த்துட்ருக்கான், நம்ம வந்து இப்போ சாப்பிடக்கூடாதுன்ற அந்த ஒரு கட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இறையச்சம். இது போக நோன்பு நோக்கிறதுல பலவித ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி தான். இறையச்சம் என்பது தான் நம்முடைய நோன்பு நோக்கிறதுக்கான முதல் ரீசன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்கிறது அதிகமாக நன்மை செய்கிறது. பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்கிறதுனா பொதுவாக நம்ம அப்போ எல்லா நாளும் நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம வந்து பாவம் வந்து நிறைய விதத்தில் செஞ்சிட்ருக்கோம். யாரை பற்றியோ வந்து கோல் மூட்டியிருப்போம், அல்லது யாரை பற்றியாவது புறம் பேசிகிட்டு இருந்திருப்போம், அல்லது ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருந்திருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம இயல்பான வாழ்க்கையில் நம்ம நார்மலாக வந்து சின்ன சின்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தவறுகள். ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ரமலான் மாதத்தில் நம்ம இதிலேருந்து வந்து முற்றிலும் வந்து தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சிக்கணும். ஸோ இந்த மாதிரியான பாவ காரியங்கள்லேருந்து நம்ம வந்து முற்றிலும் நம்மளை வந்து தவிர்த்துக்கிட்டு அதிகமாக நன்மை செய்யணும். நன்மைகள் வந்து நம்ம அதிகமாக செய்யவே பாவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு விலகி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஏதோ நம்ம வந்து கோடிக்கணக்கில் காசு கொடுத்தாதான் அல்லது லட்சக்கணக்கில் காசு கொடுத்தாதான் நம்ம வந்து நன்மை செய்கிறது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. முடியாதவங்களுக்கு நீங்கள் வந்து சின்னதாக ஒரு உதவி செய்கிறீங்க, அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களால எந்திரிக்க முடியாது, அவங்களுக்கு போய் ஒரு பொருள் தேவை, அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து நன்மையாகத்தான் உங்களுக்கு எழுதப்படும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. அது வந்து நம்ம இறைவனுக்காக செய்கிறோம், இறைவன் நமக்கு கூலி தருவான் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு நன்மையை இந்த ரமலான் மாதத்தில் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. சாதாரணமாக நம்ம வந்து நார்மலான நாட்களில் வந்து நம்ம ஒரு நன்மை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கிடைக்கிறத விட இந்த ரமலான் மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த நன்மைகளுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய நியத்துக்கு, நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி பல மடங்குகளாக கிடைக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சில பேரால் நோன்பு நோக்க முடியாது. மார்க்கமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அனுமதிச்சிருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், அல்லது பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கட்டும், அல்லது ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி போகிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாதவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கமே வந்து அவங்களுக்கு சலுகை கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து நோன்பு நோக்க வேண்டாம், உங்களால் வந்து இப்போதைக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் மற்ற நாட்களில் வந்து இந்த நோன்பை வந்து நீங்கள் கலா செஞ்சு நோட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மார்க்கமே வந்து சில அனுமதிலாம் வழங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நோன்பு நோக்க முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் அவங்க வந்து நோன்பு வைக்கக்கூடியவங்களுக்கு உணவளிக்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ வந்து நோன்பு நோட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், உங்களால் நோன்பு நோக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் இஃப்தார், அதாவது நோன்பு திறக்கிறதுக்கான உணவுகளை வந்து ரெடி பண்ணி கொடுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நோன்பு நோற்பதற்கு ஈடாக வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தர்மம் செய்கிறது. தர்மம் செய்கிறது அப்படின்றது எல்லா நாட்களுமே நம்ம செய்யணும். இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே செய்யணும். ஆனால் இந்த நாட்களில் வந்து நம்ம கேட்குற யாருக்குமே தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாவது கொடுக்க பாருங்கள். ஸோ தர்மம் செய்கிறதுக்கான காசை சில்லறையாக வந்து நீங்கள் முன்னாடியே வந்து மாற்றி வச்சுக்கோங்க. உங்களால் வந்து ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுங்க. அல்லது நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து 5 ரூபா கொடுக்க முடியும்னா அந்த மாதிரி கொடுங்க. இல்லை 10 ரூபா கொடுக்க முடியும்னா உங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்புல நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். இறைவன் வந்து உங்களுடைய பணத்தை பார்க்கல, உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய அந்த நல்ல மனசையும் தான் பார்ப்பான். ஸோ இந்த நாட்களில் வந்து யாரையும் வந்து அதிகமாக சந்தேகப்படாதீங்க. இவங்க வந்து வசதி படைச்சவங்க தானே, இவங்க எதுக்கு வந்து யாசகம் கேட்டு வராங்க, இவங்க எதுக்கு இந்த காசு கேட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம எவ்வளோ விஷயங்களை நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம். ஸோ தர்மம் செய்கிற விஷயத்துக்கு ஓரளவுக்கு மேலே தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க.
5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு, அரிசி, பருப்பு இந்த மாதிரியெல்லாம் நெறைய பேர் கேட்டு வருவாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து நீங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, ரொம்ப வந்து கிழிஞ்சு போகாம, அத வந்து போட முடியாத மாரியான ட்ரெஸ்ஸா இல்லாம, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி, உங்களுக்கும் அது வந்து பிடிக்கும். அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸா வந்து தயவு செஞ்சு குடுங்க. ரொம்பவே வந்து போட முடியாத ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அவங்களுக்கு குடுக்காதீங்க. அவங்களும் மனுஷங்க தான். ஸோ, இந்த மாதிரி குடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸ வந்து முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நீட்டா வந்து மடிச்சு ஒரு அட்டர் வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, வர்றவங்களுக்கு எடுத்து குடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து அரிசி பருப்பெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து தனியா எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, குடுக்குறதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரியே முக சுழிப்போட யாருக்குமே எந்த விதமான தர்மமோ, உதவியோ நீங்க செய்யாதீங்க. மனசு வந்து செய்யுங்க. அதே மாதிரி உங்களால குடுக்க முடியல அப்படின்னா கூட, நீங்க வந்து அவங்களால இது எதுக்கு கேட்டு வரீங்க? அது எதுக்கு பண்றீங்க? இந்த மாதிரியான ஒரு சூழலாம் வந்து தயவு செஞ்சு அவங்கள பார்த்து சொல்லாதீங்க. 6வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நோன்பு வச்சுட்டு அலையிறது. சில பேர் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நோன்பு நாட்கள்ல தான் போய் எடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நோன்புக்கு முன்னாடியே எடுத்து வைக்க பாருங்க. அப்படி எடுக்கல அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில பைசா இல்ல, நான் இனிமே தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா, நோன்பு ஆரம்பிச்சு ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. கடைசி 10 வந்து நீங்க அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்குலாம் வந்து அலைய வேண்டாம். ஏன்னா, கடைசி 10 நாட்கள்ல தான் அதிக நன்மை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதில தான் வந்து இபாதத்துக்கள் நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ, அந்த நாட்கள வந்து நீங்க தேர்ந்தெடுத்து பர்ச்சேஸ்க்குலாம் அலையாதீங்க. முன்கூட்டியவே வந்து முடிச்சிருங்க. 7வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இபாதத்துகள். அதாவது வணக்க வழிபாடுகள். சில பேர் வந்து நோன்பு நோட்டிருப்பாங்க. பகலெல்லாம் பசிச்சிருந்திருப்பாங்க. தூங்கிட்டே இருப்பாங்க. வந்து சரியான நேரத்துக்கு தொழுவ மாட்டாங்க. குர்ஆன் ஓத மாட்டாங்க. தேவையில்லாத பேசிட்டு இருப்பாங்க. இரவு தொழுகை கிடையாது, தஹஜ்ஜுத் கிடையாது, துவா செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாம அவங்க வந்து நோன்பு நோற்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா மார்க்கமே பார்த்தீங்கன்னா, நீங்க பசிச்சிருப்பதிலும், தாகித்திருப்பதிலும் எந்த விதமான இதுவும் வந்து அல்லாஹ்வுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நோன்புல வந்து நம்ம வழக்க வழிபாடுகள் எல்லாத்துலயுமே வந்து நம்ம சரியா இருக்கணும். நேரத்துக்கு தொழுவுறது, நம்ம டைமே இல்லாத போது கூட நம்ம டைம் ஒதுக்கி குர்ஆன் ஓதுறது, வீண் பேச்சுகள்லேருந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அதிகமா திக்ர் செய்றது, இரவு நேர தொழுகையெல்லாம் வந்து விடாம தொழுகிறது, தஹஜ்ஜுத் தொழுகிறது, இந்த நாட்கள்ல அதிகமா வந்து துஆ செய்றது. துஆ செய்றதுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா துஆ செய்யணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நமக்கு 1008 தேவைகள் வந்து மனுஷனுக்கு இருக்குது. ஸோ வந்து எந்த நிலையில இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் எனக்கு இத குடு, நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ இறைவன்ட்ட வந்து நீங்க கேட்டு அத பெற்றுக்கோங்க. ஏன்னா நோன்பாளிகளோட துஆ வந்து நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்றான். ஸோ இந்த புனிதமான ரமலான் மாதத்துல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறதுக்கு நிறையவே வந்து முயற்சி பண்ணுங்க. 8வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நோன்பு திறப்பதற்காக கண்டதையும் சாப்பிடுவாங்க சில பேரு. அதாவது நம்மளால வந்து வயிறு போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறுத்தாம, எக்கச்சக்கமா வந்து ஏதோ காலையிலேருந்து வந்து சாப்பிடாம இருந்தனால ஏகப்பட்டது சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து நம்மளால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. அந்த அளவுக்கு சாப்பிடுறது. அந்த மாரிலாம் வந்து செய்யவே செய்யாதீங்க. உங்க வயித்துக்கு போதுமான அளவு மட்டும் நீங்க சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ரார்டினரியா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்ரிப் தொழுகையா இருக்கட்டும், அல்லது நைட்டு தொழுகையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த நோன்பினுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். 9வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, உணவ வந்து வீணாக்குறது. பொதுவாவே நம்ம வந்து உணவ வந்து வீண் விரயம் செய்யக்கூடாது. ஆனா, இந்த நோன்பு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு, என்னால இது சாப்பிட முடியல, அது சாப்பிட முடியல நெறைய பேர் வந்து நெறைய ஐட்டம்ஸ வந்து வீணாக்குவாங்க. ஸோ, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. எது உங்களுக்கு தேவையோ, என்ன நீங்க சாப்பிடுவீங்களோ, அத மட்டும் கொஞ்சமா வந்து நீங்க செஞ்சு இஃப்தாருக்கா இருக்கட்டும், அல்லது நைட்டு டின்னரா இருக்கட்டும், அல்லது சஹர் டைமா இருக்கட்டும், நீங்க வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. தேவையில்லாம நெறைய செஞ்சு வச்சு, அத வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபைனலா 10வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜக்காத். ஜக்காத் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மகிட்ட ஒரு சொத்து, ஒரு நகையோ அல்லது பணமோ அல்லது நம்மகிட்ட வந்து நம்ம இருக்கிற இடங்கள் போக இல்லாம நம்ம தொழில் செய்யக்கூடிய விஷயங்களும் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு வந்து நம்ம 2.5% அளவுக்கு வரி கட்டுற மாரி தாங்க. தர்மம் அப்படின்றது அவங்கவங்களா விருப்பப்பட்டு செய்றது. ஆனா ஜக்காத் என்பது இவ்வளவு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு 2.5% அளவுக்கு நீங்க கணக்கு பண்ணி அத வந்து கரெக்ட்டா குடுக்கணும். இதுதான் வந்து ஜக்காத். ஜக்காத் பத்தின விரிவான விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து உங்களுக்கு தனி ஒரு வீடியோவா போடுறேன். வேணும் அப்படின்றவங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த புனிதமான ரமலான் மாதத்துல நன்மையை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கான இந்த 10 விஷயங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லங்க, எனக்கும் நான் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது முஸ்லிம் அல்லாத நண்பர்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.